நான் புரியலையே நான் பிடிக்க முழுசா ரகசியமா துடிச்சேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரோவில் பார்த்துருப்பீங்க. ப்ரோவில் பார்த்தா சூப்பரான ஒரு லவ் சாங் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணி காமிச்சிருப்போம். அதே போல் உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது எடிட் பண்ணுறது நான் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம வீடியோ கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்களை பார்த்தா இல்லை ஓகேங்களா. உங்களுக்கு யாரும் ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் பார்த்தா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன் ஓகேங்களா. இந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பண்ணி பார்த்தீங்கன்னா அலைன் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்கள்கிட்ட அப்படின்னா இந்த ஆப்போட லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்கள் அலைன் மோஷன் தான் இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். எடிட் பண்ண ப்ராஜெக்ட் அலைன் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய கேட்பீங்க. ஒரு லிங்க் ஒன்று கூட பார்க்கிங்களா. அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அலைன் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு QR கோட் ஒன்று கூட பார்க்கிங்களா. அந்த QR கோட் போய் கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களுடைய அலைன் மோஷன் ஆப்பில் பார்த்தா இம்போர்ட் பண்ணா பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஃபாண்ட் சொல்லிட்டு பார்த்தா மூணு பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். எடிட் கரெக்டாக இந்த வீடியோக்கான லிங்க் நான் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எடுக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டாக எப்படி இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எதுவும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கணும். டேட் பண்ணி ஓகேங்களா. அந்த டேட் நோட் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் லிங்க் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே, ஜஸ்ட் நீங்கள் எடுத்து இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் புரியல, கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண தான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேண்டுங்க செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே, வாங்க இப்போ எடிட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம எனக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, எப்படி எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உனக்கு உங்கள் பிக்கு பார்த்து ஆட் பண்ணுவோம், உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுவோம். அது எப்படி ஆட் பண்ணுறது சொல்லி தரேன். உங்கள் குரூப் 1ன்னு இருக்கும் ஓகேங்களா. இங்கே பார்த்தா குரூப்புக்கு ஒன்று கேமரா 1 எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க. இங்கே பார்த்தா உங்களுக்கு இமேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த குரூப் 1 அப்படியே கிளிக் பண்ணிட்டு ஏடியோ குரூப் வந்து கொடுத்துருங்க. கொடுத்து அவங்க ரவுண்ட் சர்க்கிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் இருக்கும். கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ அந்த ரவுண்ட் ஷோ லைக் பண்ணல உங்களுடைய ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பக்கவா அந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும் ஓகேங்களா. சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் ஒரே பண்ண தேவையில்ல, ஃபோட்டோ ஆட் பண்ண மட்டும் போதும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேருந்து பார்த்தா உங்களுடைய ஒரே பிக்கு மட்டும் ஆட் பண்ண ஓகேங்களா. ஒரே ஒரு இமேஜ் மட்டும் ஓகேங்களா. சிங்கிள் பிக்கு மட்டும் ஒரே பிக்கு மட்டும் எடுத்துங்க. உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை பிக்சார்ட் ஆப் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோக்கு பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் ரூப் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப் லிங்க் கொடுத்துருங்க. வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்த்தா இதில் ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு எடிட்டே ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த எடிட்டே ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் மேலே பார்த்தா நீங்கள் கிளிக் பண்ணி அப்புறம் கேலரி ஃபோட்டோ ஷோ ஆகும். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அந்த உங்களுடைய ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துங்க. எக்ஸாம்பிளாக நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தா எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நான் ஆட் அப்படின்றது கொடுத்துட்றேன் ஓகேங்களா. கொடுத்தா அந்த ஃபோட்டோ பார்த்தா பக்கம் ஆட் ஆகிடும். ஆட் ஆனே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ரிமூவ் பிஜன் கோக்கலாம். அந்த ரிமூவ் பிஜன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி கொடுத்துரும். ரிமூவ் பண்ணி கொடுத்தோன்னே மேலே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டவுன்லோட் கொடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பார்த்தா பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரூம் எடுத்து வந்துடுங்க. எடுத்துட்டு அந்த பிக்கு பார்த்தா எங்கே ஆட் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:28 பார்த்தா நீங்கள் ஆட் பண்ண போவீங்க. எடிட் ஆட் பண்ணுறது அப்படின்னா லென்த்தாக ஒரே இமேஜ் மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா. சிம்பிள் மெத்தட் தான் காட்ட பாருங்க. இங்கே இருக்குதுங்களா, இங்கே இருக்க ஒரு இமேஜ். இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்படி இருக்க கேலரி கலர் ஃபோட்டோ ஷோவும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரூப் பண்ணதில் ஒரே ஒரு ஃபோட்டோ அந்த ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோவே போதும். ஜஸ்ட் லாஸ்ட் வந்து பார்த்தா பக்கவா அந்த ஒரே ஃபோட்டோ வந்து அதே பார்த்தா மூவ் ஆகிடும். நீங்கள் எந்த பண்ண தேவையில்ல ஓகேங்களா. முடிச்சுட்டு மேலே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ கால் 1080p பண்ணி கிளிக் பண்ணுங்க. அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 minutes முடிவு கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.